ஹே வாட்ஸ்அப் கைஸ், எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனை பிடிக்கும் நம்புகிறேன். ஆனால் இந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. இந்த இட்டாலியன் ஸ்பைடர்மேன். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நான் இந்த படத்தை தெரியத்தனமாக பார்த்துப்புட்டேன். ஸோ கன்ஃபார்ம் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அல்லவா? ஏன்னா நான் வந்து ஸ்பைடர்மேன் மூவிஸ் பார்த்துட்டு இருக்க வகையில் இந்த மூவிஸை தெரியத்தனமாக பார்த்துட்டேன். ஆனால் பார்த்துட்டு ஏண்டா பார்த்துனா ஆயிடுச்சு. இந்த படம் வெறும் 30 நிமிஷம் மட்டும்தான். ஷார்ட்டான மூவி தான். பட் பண்ணியிருப்பாங்க இப்போ கொலை உள்ளக்க போட்டு மாவாட்டுற மாதிரி ஆடிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலே சிரிப்புக்கு வந்த படம். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் மனசை வந்து இரும்பாக்கிக்கோங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படத்தோட ரோஸ்ட்டு பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ரோஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் பெற்ற நீங்களும் பெற வேண்டும் அல்லவா? வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. ஓப்பனிங்கே ஒருத்தன் ஐபேட்ச் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் கூட ஒரு அழகான பொண்ணுகள் இருக்குது. நிக்ஃபுமே கண்ணு போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ, நம்ம இட்டாலியன் ஸ்பைடர்மேன். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய், என்னடா கண்ணில் ஒரு கருப்பு துணியும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் போட நீ ஸ்பைடர்மேனடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேருமே அந்த கார்டு கேம் விளாண்டுருக்காங்க. அந்த பிட்காயினை வச்சு கார்டு கேம் விளாண்டுருக்காங்க. உண்மையிலே ஒரு செம்ம இதுவாக இருந்திருக்கும். அந்த கார்டு கேமில் அவர் வந்து அந்த கார்டு திருப்புவார். அப்போ அந்த ஸ்பைடர்மேன் சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் கொஞ்சம் முழுசு ஒத்து பாருங்களே. இந்த சிம்பிளை ஒரு வரைய தெரியாது கூட அழகாக வரைவேன். ஈவன் தான் நானும் சூப்பராக வரைவேன் ஸ்பைடர் சிம்பிளில். பட் சின்ன பசங்க வரைகிற மாதிரி அந்த ஸ்பைடர் சிம்பிளை வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் தான் மெயின் வில்லன் போல். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பதமாக அடிக்க பார்த்தா டப்பு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டேய், நீ ஸ்பைடர்மேன் நான் பேருக்கு பண்ணுறா அப்படின்னு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானு பார்த்தா எல்லாத்தையும் உட்காந்துட்டு அப்படி கண்ணால் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஆக்டிங்கை பாருங்களேன். அவங்க சேனலில் அடிப்பாங்க. அடிச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு பல்ல வச்சுட்டு அடிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் ஹீரோ வந்து காண்டாகி அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்து மண்டையை உடைப்பார். ஆனால் அவன் உடச்சது மண்டை. ஆனால் இவன் புடி எங்கே தெரியுமா கண்ணை முடிச்சுட்டு இருப்பான். இவன் கண்ணு வலிக்குதே இப்போ கண்ணை முடிச்சுட்டு இருப்பான். டேய், ஒரு கதை இது, ஒரு ஆக்ஷன் கூட நான் நல்லா இல்லையாடா, மொக்க பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அடிச்சு தலையில எனக்கு பிடிக்குது கண்ணு. இந்த கன்லேருந்து புல்லட் வந்து பார்த்தா அந்த கன்லேருந்து வெறும் காற்று மட்டும் தாங்க வரும். ஒரு புல்லட்டே வராது. சும்மா காற்று மட்டும் குஷி காற்று மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். வில்லனை பிடிக்க வில்லன் அப்படியே பாவம் மாதிரி ஓடிடுவான். இவன் தான் மெயின் இல்லை, கேப்டன் மேக்ஸிமம். அங்கே பேரை பார்த்தீங்களா, மூஞ்சில் ஒரே ஒரு மாஸ்க் போட்டால் வில்லனா. என்னடா மாஸ்க் வேணாவே பேர் கேட்டால் கேப்டன் மேக்ஸிமம். ஷோ சரி, நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாமே தோத்துட்டு போக நம்ம ஸ்பைடர்மேன் பறந்து போவார்னு பார்த்தா அங்கேருந்து குதிச்சு டுக்காட்டி பைக்கில் அப்படி இந்த பைக்கில் அப்படி சருன்னு போயிடுவார். டேய், நீ ஸ்பைடர்மேன் நான் பறந்து போகணும்டா, அந்த இந்த டேரக்ட் பண்ணவனுக்கு அது கூட தெரில போல, அப்படியே பைக்கில் சருன்னு போவார். இன்னும் ஒரு பாரை காப்பாங்க. அந்த பாரில் பாருங்களேன், இந்த ஒரு சீன் தெரியுதா? எதுக்கு பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி எதிராக ஒரு பொண்ணை வந்து அழகான போட்டுருக்காங்களா, இவங்க ஃப்ளட் பண்ணுறாங்களா. ஃப்ளட் பண்ணுறதை வந்து காமிக்கிருக்காண்டி எல்லாமே பண்ணலாம். காமிச்சா ஃப்ளட் பண்ணுறது மீனிங்க. ஸோ அந்த 2 பசங்க இப்போ அந்த பொண்ணு பேச பார்ப்பாங்க. அந்த பொண்ணு தலையிலே வச்சு கொஞ்சம் வெளியே போடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு பார்த்தா ஒரு ஆஸ்ட்ராய்டு முக்கியமான யூடியூப்பில் போட்டுப்பாங்க போல். ஆஸ்ட்ராய்டு இமேஜ், க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் போட்டுருப்பாங்க போல். அங்கேருந்து ஒரு இமேஜை எடுத்து அப்படியே ஆஸ்ட்ராய்டு காப்பி போட்டிருப்பாங்க. ஆஸ்ட்ராய்டு வந்து கூட பிரச்சனை இல்லைங்க. அவன் குடும்பம் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை பாருங்களேன். அடங்குயே 3 நிமிஷம் கொடுத்துட்ருப்பான். அப்படியே எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போவுமே அப்படின்னு அந்த ரியாக்ஷனை பார்த்தாலே தலைவன் கொய்யால. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் பென்டனை காப்பிடிச்சிருக்காங்க. பென்டன் விளையாடாடே பாவி பசங்களாம். சரி, நம்ம ஸ்பைடர்மேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்லி நேம் ஸ்பைடர்மேன் கஷ்டப்படணும் பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுங்களோட குஜலாக இருப்பார். நல்ல குஜலாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ டயர்டாகி பொண்ணுங்களாம் பார்த்தா ரொம்ப டயர்டாகி ஃப்ரிட்ஜில் போய் கூலி எடுப்பார். டேய், மண்டேயில் மூளை கூட பண்ண மாட்டேன்டா, ஃப்ரிட்ஜில் போய்ட கோழி எடுப்பேன். அதுவும் பிரச்சனை இல்லைங்க. அது கோழி எடுத்துகிட்டு அந்த கோழி எப்படி கண்ணை முடிச்சு பார்ப்பாரு. டக்குன்னு பார்த்தா கோழி முட்டை போட்டுருமா. சரி கூட ஓகே, முட்டை போட்டுச்சுங்க, வயிற்றுல முட்டை போட்டுச்சு பார்த்தா அத்தனையும் முடிச்சு பார்ப்பாரு. பார்த்தா சீட் பாக்கெட் வந்துடுமா. அது எப்படி கோழியை மறைச்சு பார்த்தா சீட் பாக்கெட் வருமா. அட பாவிங்களா, என்னடா படம், என்ன கொடுமை சர்வனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா கொக்கடையில் மேலே வந்திருப்பாரு. அவள் தான் வில்லனா. தலையில் வெறும் அந்த சின்ன பசங்க போடுற அந்த கொக்கடையில் மாசை போட்டுக்கிட்டு அவன் தான் மாசு வில்லனா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? பறந்து போது அடிப்பை பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிற அந்த டெலிஃபோன் எடுத்து தலையிலே அங்கே அடிச்சு 2 அடிப்பார். 2 அடிப்பார். அந்த ஆண் காலிடுவான். இதில் வந்து இவங்க கொக்கடையில் மேனு பேர் வேறு. அந்த ஆசை விழுந்துச்சுல, அப்போ அதை வந்து ரிசர்ச் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருப்பார். சரி, இப்போ அந்த ப்ரொஃபஸரை பார்க்க நம்ம ஸ்பைடர்மேன் போயிருப்பார். அவர் போய் இங்கே வந்து பார்ப்ப சொன்னால் ஸ்பைடர்மேன் மைக்ரோஸ்கோப்பில் அதை பார்க்க மாட்டான், அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பான்.
அட பாவி டேய் ஸ்பைடர்மேன் இவ்வளோ பெரிய ஆள் அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களேடா, மற்ற கேட்டால் ஒத்துப்போண்டா, எனக்கு ஏன் தானே தலைவன் ஸ்பைடர்மேன் பண்ணிட்டீங்களேடா மைக்ரோஸ்கோப்பில், அதுவும் மைக்ரோஸ்கோப்பு அதை போய் வந்து ஒரு பொண்ணை வந்து சூப் பண்ணிட்டு இருப்பார். டே உன்னோட காஜுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படி கேட்க முடியாத கைஸ் இருந்துச்சு. அந்த ஆசான் வந்து டெஸ்ட் பண்ண வைக்க அந்த வகையில் அதில் ஒரு ஸ்டேஜ் படிச்சிருக்கு. அது சீரமை நீங்கள் எவ்வளோ போட்டி வச்சுங்களே, அதாவது ஒரு எலிமெண்ட் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது பொண்ணு மொழியும் போடுவாங்க. போட்டால் வந்து அவங்க டபுளாக போடுவாங்களா, ஹை டபுளாக இருக்குது இந்த மாதிரி டபுளாக மாறுவாங்களா. நம்ம தலையில் சும்மாவே ஃப்ளட்டாக ஆறான் தலைவன். அந்த பொண்ணு ரெண்டாக மாறினோடனே கண்ணா 2 லட்டு தின்னு ஆசை தான் அப்படின்னு அவன் அந்த பொண்ணையும் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இதில் அவர் சொல்லுவார், அந்த டாக்டர் சொல்லுவார், எல்லாம் ஐயோ உமனெல்லாம் நேசிக்கணுப்பா, ரெஸ்பெக்ட் உமன்ப்பா. அப்படியே இவர் உமனை வந்து இப்போ பார்ப்பாராம், பண்ணுவாராம், பேசுவாராம். ஆனால் நம்ம மட்டும் ரெஸ்பெக்ட் உமனா, என்னடா இருக்கு வந்து போன அழகாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோசர் சரி நீனே வச்சுக்கப்போ அந்த சீரத்தை நம்ம சொல்லிட்டு அமுச்சு விட 10 வில்லத்தை எப்படி ஒப்படியாக வந்துடுவான். எங்கடா இருக்கு அந்த சீரம் அப்படின்னு ப்ரோசரை மிரட்ட. ப்ரோசர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அந்த இட்டாலியன் ஸ்பெயின் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம வில்ல வந்து அப்படி இந்த ப்ரோசரை பிடிச்சி பாவம் பார்த்துருவார். அவரோட பவரை வந்து தொட்டால் பாம்பை மாறும் போல அதான் போகிற நினைக்கிறேன். ஸோ அப்படியே தொட்டு பாம்பை பார்த்துருவார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீரம் இருக்குது அவனை தோர்த்துங்களா சொல்லிட்டு எல்லாருமே அவனை தோர்த்த போவாங்க. அப்போ ஒரு போவாங்கி பாருங்க ஒரு ரேஸு, 2 பேரும் நான் தோரத்தை நீ தோரத்தை 2 வில்லனும் அவங்களும் பைக்கிலேயே போயிட்டுருப்பாங்க. அந்த சிஜி பார்க்கணுமே. சார் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, பைக்கை போய் மோதிடுவார், மூக்கே வந்துடுவார். நம்ம வில்லனோட பைக் இருக்கும், ஆனால் ஹீரோட பைக் இருக்காது. ஆனால் அவர் ஓடிட்டு இருப்பார். ஹீரோ வந்து அவரே குண்டா இருக்காரு, ஒய்ஃபு தொப்பை எடுத்துருக்கு, அவர் ஓடிட்டு இருப்பார். வில்ல வந்து தோத்த மாட்டார், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். நீ முன்னாலே இப்போ நான் பின்னாலே வருவ மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே ஒரு பைக்கில் அப்படி ஃபாலோ பண்ணுறது கம்மிக்கு போட்டிருக்கோம். டே உண்ட பைக் இருக்குடா, ஓடி போய் போடுறா, நீ ஓடி பிடிச்ச கூட பிடிச்சிருக்கலாம் போல, இல்லைனா பைக்கை சர்னு ஆக்சிடென்ட் பண்ணால் கூட பிடிச்சிருக்கலாம். ஆனால் முன்னாலே போனால் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன வில்லனா அவன் நின்றுவார். டே நாலஞ்சு ஜிகனா பவுடரை தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம இருக்கும் இப்போ மைண்ட் ஆல்ட்ரு ஆகுமா, அப்படி ஜிகனா பவுடர் போட்டு அவரோட பழைய அந்த நினைவுலாம் வந்து அப்படி எங்கெங்கேயோ கழுகு பிடிக்கிற மாதிரிலாம் ஒரு நினைவு வருமா. இதெல்லாம் தேவையா, யாரா கேட்டா உன்ட்ட. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்படியே மயங்கி கிடப்பாரு, பார்த்தா பீச்சில் கிடப்பாரு. சரி பீச்சில் போய் ஜாலியாக பார்த்தாருன்னா நம்ம பீச்சில் போய் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோ பீச்சில் போய் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்க காலை பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா நம்ம அவன் பொண்ணு இல்லை வில்ல ட்ரெஸ் போடாமல் வந்திருப்பான். அதை கூட விட்டு வைக்கலாடா குரங்கு, இவனி விட்டு வைக்கல நீ அவனா நீ அந்த மாதிரி தான். வில்லன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வெறும் மாஸ்க் மட்டும் போட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, உனக்கு போய் கொடுத்துருவோம் அந்த ஆஸ்ட்ராய்டா அப்படின்னு கேட்க நான் வில்ல என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுற என் கூட சப்போர்ட்டிவா சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். டி வில்லனை சர்வ் பண்ண சொல்ல அதுவும் ஓகேங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த அனிமிஷம் கொஞ்சம் பாருங்களே, 2 பேரும் அப்படியே க்ரீன் ஸ்க்ரீனில் நின்றுக்கிட்டு சும்மா எங்கிட்ட அவங்க போய் ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கான். ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கடா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்ல என்ன பண்ணுவார்னா, இவன் தூக்கடிக்காண்டி ஒரு பிபி ஊதி 2 பொண்ணுங்களை அழகான பொண்ணுங்களை அனுப்பி என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோவை பிடிக்க பார்ப்பாரு. ஹீரோ என்ன பண்ண தெரியுமா, கீழே சண்டை எடுத்து ஊதுனோட ஹீரோ ஹெல்ப் பண்ண பெயிண்ட்ஸ் வருமா. அதுவே பீச்சில் எங்கடா இருக்குது பெயிண்ட்யூன்ஸோட அந்த ஸ்டாக் மூவிஜை போட்டு வச்சுட்டு பெயிண்ட்யூன்ஸ் வருமா. பெயிண்ட்யூன்ஸ் ஓடி வந்து எல்லாருமே பார்த்து அடிக்குமா. டே இது ஸ்பைடர்மேன்டா, அக்வாமன் கிடையாதுடா கொய்யால். அது மட்டும் இல்லாமல் பீச்சில் இருக்குதுன்றா ஒரு பென்குவின்னு அது பார்த்து அடிக்குதான் நம்ம வில்லன்ஸ் எல்லாருமே. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. அப்பாட் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த பட்டி எடுத்துகிட்டு அப்படியே பறந்து போகிற பார்த்தீங்கன்னா, அதாவது வெம்பிட்டு பறந்து போக பார்த்தீங்களா, கையில் அப்படியே ஸ்பைடர்மேன் சக்திமான் மாதிரி கை நீட்டி அப்படியே பறந்து போயிடுவார். வீட்டுக்கு போயினா இருக்கும், வீட்டுக்கு போனால் உள்ள ஸ்னேக்காக இருக்கும், ஆடு பாம்பே மாதிரி உள்ள ஃபுல்லாக ஸ்னேக்காக இருக்கும். அது உள்ளே போனால் டோஸ்ட்லேருந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுற டோஸ்ட்லேருந்து ஒரு பாம்பு எதிரிக்கும். அதை பாம்பு எதிரிக்க நம்ம ஹீரோ போட தெரியுமா, கொசுரிக்க மருந்தை வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் தான், அது மூலியமாக அப்படியே அந்த பாம்பை எரிச்சு சாப்பிடுவார். இந்த பாம்பு தூக்கி வெளியே போனால் கூட போட்டுருக்கோம். உள்ளுக்கு வரும்போது அத்தனை பாம்பு பார்த்துருப்பாங்க, ஒரு பாம்பு பார்த்து ஃபயர்லேயே அடிச்சு கீல் பண்ணுவாரான். இது கொசுரிக்க மருந்து பாம்பு அடிச்சிட்டு இருக்கீங்க கொய்யால். இதில் 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவை ஒரு இது போட்டு ஒரு ஊசி மாதிரி போட்டால் ஹீரோவை என்ன பண்ணுவாங்க மயக்க வாங்கிடுவாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வில்லோட பேஸுக்கு போயிடுவாங்க. ஸோ வில்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்பா மாற்றின அந்த ப்ரோசர் என்ன பண்ணுவாங்க வெளியே எடுத்துட்டு, நீ என்ன சீத்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அந்த மிரட்டுவார். அந்த நான் கொடுத்துட்றேன் பாம்பு சொல்லிட்டு அந்த சீத்தை என்ன பண்ணுவார்னா அவரோட ஹென்ச்மேனுக்கு போடுவார். ஹென்ச்மேன் போட்டவுடனே கொஞ்சம் தான் போடாதப்பா, கொஞ்சம் போட 2ஆம் வருவாங்க, நீ நிறையா போட என்ன பண்ண 10ஆம் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட அந்த ஆள் 10ஆம் வருவான். ஸ்டார்ட் மாதிரி நம்ம நல்ட்டோ பண்ணுற மாதிரி 10ஆம் வருவார். டே அதுக்கு வில்லா நீனே போட்டுக்கலாம், நீ போட பஃபாக இருப்பாடா, அவன்கிட்டவே கொடுக்கலாம் டே கொய்யால. ஏன்னா அவர் பயம், ஏன்னா நம்ம போட்டால் நம்மளது ஆயிடுச்சுன்னா அந்த பயத்தில் அந்த ஹென்ச்மேன் போட சொல்லுவார். ஸோ
சும்மா இருக்கலாம்ல. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்னா அந்த ப்ரொஃபஸரையுமே ஷூட் பண்ணி கில் பண்ணிவிடுவார். ஸோ அதை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் அடங்கோயில் ப்ரொஃபஸரே கொலை பண்ணிட்டியா, அவனை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அப்படி கண்ணாலே பார்ப்பாருங்க. அப்படியே கண்ணாலே பார்த்து அந்த இது ஸ்பைடரை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே குறுக்கி வச்சு கடிக்க வைப்பாரான். ஸ்பைடர் கடிச்சு ரத்தம் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குமா. ஸ்பைடர் கடிச்சு ரத்தம் பிச்சு வச்சு ஊற்றுங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் பவரை எப்படி புரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஸ்பைடரை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போல். என்ன ஸ்பைடர் பார்த்த உடனே அப்படியே ஸ்பைடர் என்ன பண்ணால் கடிக்கும். ஸோ இவர் அநேகமாக அக்குவாமனோட ரிப்பஃப் நினைக்கிறேன், தேவையில்லாமல் பேரை மாற்றி போட்டிருக்காங்க அப்போ சார் நினைக்கிறேன். தப்பிச்சோட ஹீரோ தொப்பை இருக்குது, நல்லா பண்ணுடா, அப்படியே ஓட தொப்பை ஆடுது, டிங்கு டிங்கு தொப்பை ஆடும். இவராடா ஸ்பைடர்மேன் எவ்வளோ தூரம் ஸ்லீக்காக இருப்பார். போங்கடா. அது மாதிரி வெளில என்ன பண்ண பர்ச்சேஸ் பண்ணிட்டே வரும். அது மட்டும்லாம் ஒருத்தன் ஸ்னைப்பர்னு அங்கே வந்து ஷாட் வைப்பான், கரெக்டாக வச்சுருப்பான். ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், ஸ்மெல் பண்ணி மோப்பை பிடிச்சி என்ன பண்ணுவார்னா அந்த வில்லனை பார்த்துருவார், அந்த ஸ்னைப்பர் மேனை பார்த்துருவார். அங்கேருந்து அவன் ஸ்னைப்பர் வச்சுருக்கான், இவர் இங்கேருந்தே அவரோட பிஸ்லால ஷூட் பண்ணி சாவடிச்சிருவார். ஏன்னா நம்புகிற மாதிரியா இருக்குது, இல்லாத என்ன பண்ணுறது. இது கூட பரவாயில்லங்க. வில்லன் வந்து அடிக்க என்ன பண்ணுவானா மீசை என்ன பண்ணுவானா மீசையை வந்து தூக்கி போட்டு, ஏதோ மீசை மஸ்ட் வச்சிருக்குல்ல, அந்த மீசை தூக்கி போனா அடிப்பார். அந்த மீசை போய் அவன் காலில் தான் போடும். அவன் காலை போடணும் தலைவன் அப்படியே தலைவலிக்குதே, ஐயோ தலைவலிக்குதே அப்படின்னு வில்லன் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தான் தலைவலிக்குது, இந்த படத்தை பார்த்து எனக்கு தானே தலைவலிக்கணும், உங்களுக்கு இப்போ தலைவலிக்குது கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படியே தலைவலிக்குதே அப்படி தலை பிடிச்சிட்டு இருப்பான். அடிச்சது காதில், ஆனால் பிடிக்குது தலையை. என்னடா பண்ணி வச்சிருக்கேன். ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு மிசைல் கிடைக்காது, மிசைல் கன்று வச்சு என்ன பண்ணா வில்லனை வந்து அப்படியே கொண்டுருவார். அங்கேருந்தே பாம்பு அனுப்பி கொண்டுருவார். வில்லன் வேஸ்ட்டு, வில்ல சும்மா தானே அங்கே இருப்பான், வில்லனை கொண்டுருவார். இதோ படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு போஸ்டேஷனில் வில்ல என்ன பண்ணுவார்னா வெளியே வந்துடுவார். வில்லனை போவார், என்ன பாவம் மாற முடியல, வில்ல பாவம் மாறி. ஸோ அங்கே வெளியே வந்துடுவார். வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஸ்வாடா மாதிரி, எப்படி இந்த போரேஸ் எல்லாம் வில்லன் தோத்ததுக்கப்புறம் பெருசாக மாறுவாங்க, அதே மாதிரி பெருசாக மாறி அவர் வர வில்லனுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் ஹீரோ மாற ஹீரோ ஏதோ ஒரு சீரமை குடிச்சு போட்டு டக்குன்னு பார்த்தா பெருசாக மாட்டுவார். ரெண்டு பேருமே காசல்ஸ் காங்க மாதிரி அடிச்சுக்க போக அப்படி பட்டம் முடிச்சிருவாங்க. ஸோ தொடரும் போட்டுருவாங்க. இதில் வேறு பாட்டு ரிலீஸ் ஆக போதா, அது ரிலீஸ் ஆகலை நினைக்கிறேன். ஆகினா வேணால் பேசலாம், ஆக போதா இது கூட ஓகே. கடைசியாக போட்டுருவாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ், இந்த சூப்பரான ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம், கம்மியான காசு தான் அப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவே நானே ரெட் ட்ரெஸ்ஸில் வந்து அழகான ஸ்பைடர் சிம்பிள் வரைஞ்சேன்னா இப்படி அழகாக இருக்கும்டா, அதை போய் வைக்க பார்க்குறீங்க. அடங்கோயில் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை விற்க வேணாம். படம் ஆக்சுவலி ஃபுல்லாகவே அப்படியே ஆட் மாதிரி தான் இருக்கும். அந்த மொத்த படமே ஆட் மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஸோ என்னோடய ரோஸ்ட் நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி நிறைய படம் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் டில் பாய்.